இந்த ஒளியின் வேகம் இங்கேயும் இங்கேயும் சமனா இருக்கிறபடியா தான் இங்க முறிவு ஒன்று நடக்கல. இப்ப என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால், இங்க இங்க இருக்கிற ஊடகத்தை கீழ் ஊடகத்தை நான் என்ன செய்ய போறேன், கொஞ்சமா முறிவு சுட்டி நீருக்கு கொண்டு வரேன். அப்ப நீர் என்று சொல்லக்குள்ள அந்த நீரின் முறிவு சுட்டி என்பது நம்மளுக்கு தெரியும். 4 4 என்றால் 1.33. அப்ப இது மேல இருக்கிறது ஐதான ஊடகமாகுது, கீழே இருக்கிறது அடர்ந்த ஊடகமா மாறிட்டு. சரிதானே? அப்ப இது வளி, இது வந்து நீர். இப்ப என்ன நடக்கும்னு சொன்னா முறிவு நடக்கும். அப்ப முறிவு எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க என்றால் உங்களுக்கு தெரியும். அடர்ந்த ஐதான ஊடகத்திலிருந்து அடர்ந்த ஊடகத்துக்கு போனால் செவ்வனை நோக்கி முறியும். அப்ப இது வந்து படுகதிர். இப்ப என்ன நடக்குது? இது வந்து முறிகதிர். இது வந்து பகுதித்தறிப்படைகிற கதிர். அப்ப நம்ம படிச்சிருக்கோம் எப்படின்னு சொன்னா, ஒரு கதிர் என்ன சொல்ற ஒரு ஒளிக்கற்றை ஒரு ஊடகத்திலிருந்து